எல்லாருக்குமே வந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு இஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகரும், சிவனும் சொல்லலாம். நான் என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி குடுப்பாங்க. இனிமேட்டும் குடுப்பாங்க. இதுவரைக்கும் குடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். அன்னைக்கு ஒரு சனி பிரதோஷம். அந்த நாள் எடுத்த ஒரு சின்ன மினி விளாக் தான். நான் என்னென்ன பண்ணேன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்ல வந்து நான் சின்னதா லிங்கம் ஒண்ணு வச்சிருக்கேன். அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அவருக்கு பிரசாதத்த நெய்வேத்தியம் பண்ணிட்டு, கோவிலுக்கு போறது. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன பிளான்னா 4 to 6 பிரதோஷ அபிஷேகம் வந்து கோவில்ல போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி நம்ம வீட்லயே லிங்கம் இருக்கே அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவரே கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு பண்ணாம நீ எப்படி கோவிலுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு, அவரே எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போறதுக்கு டிலே ஆயிடுச்சு. பட் நான் கோவிலுக்கு போயிட்டேன். ஆராதனை பார்த்துட்டு, ஆராதனை முடிஞ்சுட்டு சிவன் கோயில்ல எப்பவுமே வந்து அந்த கோவில் பிரகாரத்த வந்து 3 தடவ சுத்தி வருவாங்க பிரதோஷத்தப்ப. உற்சவர் இருக்கார் இல்லையா? உற்சவருக்கு அலங்காரம் பண்ணி 3 தடவ வந்து பிரகாரத்த சுத்தி வருவாரு. அப்ப எல்லாருமே சிவனடியார்கள், பக்தர்கள் எல்லாருமே வந்து சிவபுராணம் பாராயணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் பாராயணம் பண்ணுவேன். சிவன் கோயிலுக்கு போய் அந்த 3 தடவ சுத்தி வரதுக்குள்ள சிவபுராணம் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு மனநிறைவா வீட்டுக்கு வந்தேன். அப்ப வந்து அந்த கோவில்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கைலாய வாத்தியம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கைலாய வாத்தியம் போட்டு சிவனடியார்கள் எல்லாம் வந்து நடனம் ஆடுவாங்க பார்த்தீங்களா? அத பார்க்கறதுக்கே வந்து கோடி கண்கள்ல எத்தனை கண்கள் இருந்தாலும் பத்தாது. நான் சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து இறை அருள பெற நானும்